ஃபீல் டு பி கேட்சி. அங்கே வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஃபுல்லாக நாங்கள் ஆஃப் ரோடிங் ஜீப்பை ட்ரை பண்ணோம். எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். ஜீப் சஃபாரி 4:30க்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மூணார்லேருந்து நீங்கள் வரீங்கன்னா 3 to 3:30க்குள்ளேயே அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இப்போது சன்ரைஸ் ஆக போகுது. மேலே போய் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். செம்ம மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மேலே ஏறி போகலாம். போயிட்டு ஐயோ சன்ரைஸ் ஆகுது கைஸ். இன்னும் ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் ஏறிட்டு. ஆக்சுவலாக பார்க்குறக்கே செம்ம பீஸ் அவுட்டாக இருக்கும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொலுக்குமலை வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்தோம். இங்கே சன்ரைஸ் பார்க்கலாம். இன்றைக்கி காலையிலேருந்து கிளம்பி வந்தோம். நான் அங்கே போயிட்டு எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். 3 o'clock நாங்கள் இங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். இது வந்து மிஸ் பண்ண முடியாத ஒரு இடம். செம்ம மிஸ்டாக இருக்குங்க அந்த இடம். ஐயோ வேறு லெவல். இப்போ காட்ட போகிற பாருங்க. ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் கைஸ். செம்ம மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும் இந்த இடம். இதுக்காண்டி நான் அவ்வளோ கஷ்டப்பட்ட வர்றதுக்கு. இங்கே இந்த இடத்துல வராமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணியிருப்பேன். ஐயோ நல்ல வேளை வந்தேன். இந்த இடத்தெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்பாட்டு கைஸ். வாழ்நாளில் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு டைமாச்சும் வந்து ஜஸ்ட்டு பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சீரியஸாக சொல்கிறேன், மைண்ட் ப்ளோயிங்னா அப்படி ஒரு மைண்ட் ப்ளோயிங். இந்த இடத்துல நின்றாலே அப்படி ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் நம்ம ஃபீல் பண்ணலாம். சுற்று பாருங்களேன். ஐயோ ஃபுல்லாக மலை தான். சுற்றி ஒரு மலை, அதில் மட்டும் நம்ம நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல். செம்மையாக இருக்குது. நேச்சரே அழகு தான். 2 ஸ்டேட்டுக்கும் இடையில இருக்கிற வியூ தான் இது. இந்த பக்கம் கேரளா, அந்த பக்கம் தமிழ்நாடு. ஸோ இப்போ க்ளவுட்ஸ் எல்லாம் கீழே இறங்கலை. நம்ம வந்த டைமில் வந்து க்ளவுட்ஸ் இல்லை. ஆனால் க்ளவுட்ஸ் வந்ததுன்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இந்த பிளேஸை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த பிளேஸை வந்து நான் உங்களுக்கு காட்டி ஆகணும். ஒரு ஜஸ்ட் ஒரு ஓவரால் வியூவை மட்டும் காமிச்சிக்கிறேன். இப்போ வந்து சன்ரைஸ் ஆக போகிற இந்த டைம் தான் இது. பார்த்துக்கோங்க, நான் சுற்றியும் காட்டுறேன். எப்படி இருக்குங்கிறத வந்து உங்களுக்கே தெரியும். செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ் கைஸ். எனக்கு தெரிஞ்சு ஐயோ வேற லெவல். ஸோ இதுதான் வந்து கொலுக்குமலையோட ஓவரால் வியூ. இன்னும் அந்த சைடு போகணும். நான் அது போகல. ஜஸ்ட்டு இந்த பிளேஸில் நின்றுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதில் வந்து ஒரு ராக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த ராக்கு கிட்டே போய் காட்டுவோம். இன்னும் சன்ரைஸ் ஆக டைம் ஆக 6:30 கிட்ட தான் வந்து ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அங்கே போய் ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த வியூ மட்டும் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இன்றைக்கி பாருங்களேன் எவ்வளோ கூட்டம்னு. இங்கேருந்து எல்லாமே அப்படியே கீழே வரையும் பார்த்துட்ருக்காங்க. இங்கேருந்து அந்த ராக் பாயிண்ட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது கைஸ். எதுவுமே பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல. அந்த சைட்லேருந்து இந்த ஃபுல்லாக வியூ பார்க்குறக்கு. இங்கேயும் இந்த பக்கமும் கூட்டமாக தான் இருக்குது. நீ அந்த சைடு போவோம். அதனால தான் நான் இந்த பிளேஸ் சூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த சைடு ஃபுல்லாக வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் எனக்கு அதை இதை பார்க்கணும் அப்படிங்கிறனால தான் அதில் வந்து பீஸ்ஃபுல்லாக உட்காந்துருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கைஸ். சொல்ல போனால் சரியான மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குது இதை அப்படியே பார்த்து உட்கார்றதுக்கு. ஸோ இதோட எக்ஸாக்ட் வியூ காமிச்சிக்கிறேன். சரி பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டு. கீழே பாருங்களா எப்படி இருக்குன்னு. இந்த சன்னோட அந்த ஷேடு அப்படியே கீழேருந்து அப்படியே தெரியுது. ஆக்சுவலாக இங்கேருந்து பார்க்குறதுக்கு சரியான வைப் ஸ்பாட்டு கைஸ். சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு ராக் பாயிண்ட் வேறு இருக்குது. அந்த ராக் பாயிண்ட் எப்படிங்கிறது காமிக்கிறேன். இப்போ வந்து சன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே வருது. இதை பார்க்க தான் நிறைய பேர் வருவாங்க. ஆக்சுவலாக இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தேன். காலையில் 3 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு அங்கேருந்து அப்படியே ரைடு பண்ணிவிட்டு இதை பார்க்கணும் அப்படிங்கிறனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து கொலுக்குமலை மூணாரோட ஓவரால் வியூ. நான் அந்த சைடு போய் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறத வந்து ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ எதுக்கு நம்ம இந்த இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிக்கிறேன். காய்ஸ் இப்போ சன்ரைஸ் ஆக ஆரம்பிச்சு பாருங்கள். இன்னொரு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன்னா அந்த சன் அப்படியே மேலே ரைஸ் ஆகிறது வந்து க்யூராக அப்படியே அக்யூரேட்டாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் தெரியுது. பார்க்குறக்கே செம்மையாக இருக்குல்ல. சரியான பிளேஸ் கைஸ். இங்கே உட்காந்து அப்படியே சில் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும். நல்லா காற்றடிக்குது. சரியான மிஸ்டாகவும் இருக்குது. இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம மட்டும் வந்தோம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். சரியான மிஸ்டாக இருக்குது. வீடியோவில் தெரியுமா என்னன்னு தெரில. கொஞ்சம் அந்த சைடு போய் காட்டுறேன். ஐயோ இதை உட்காந்து வைப்பை என்ஜாய் பண்ணுறோம்.
இது அப்படியே ஒரு ஆரஞ்சு கலர் லுக்கில் இருக்கும். செம்ம பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டு கைஸ். இந்த இடத்துக்கு எவ்வளோ வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். இல்லை காலையில் 3 மணிக்கே வந்து இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் காலையில் 3 o'clock பைக் ஓட்டிட்டு இதை பார்க்க தான் நான் வந்தேன். ஸோ இன்னும் போய் காட்டுறேன். ஸோ பாருங்களேன், வர்றவங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட எல்லாம் கேமரா அது இது வச்சுட்டு இருக்காங்க. இங்கேருந்து கீழே பார்க்குறக்கு அப்படியே ஃபுல்லுமே ஆரஞ்சு கலரில் தெரியும். எனக்கு தெரிஞ்சு இது தெரியல, பட் நான் அந்த சைடு போய் காட்டுறேன். இங்கேருந்து பார்க்குறக்கு அப்படியே கீழே பாருங்களேன், ஃபுல்லாக ஆரஞ்சு கலரில். ஓ, நல்லா காத்திருக்குது. இதுதான் வந்து வியூ. இதுக்கு அந்த பக்கமும் ஒரு ராக் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம அந்த பக்கத்தில் போய் காட்டுறோம். இங்கே வந்து நல்ல கூட்டமாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ இப்போது பக்கத்தில் ஒரு மலை இருக்குது. இந்த மலையிலேருந்து ஃபோட்டோ வியூக்கு ஸ்பாட்டு சூப்பராக இருக்கும். சொல்ல போனால் வேறு லெவல் ஸ்பாட்டுங்க, செம்மையாக இருக்குல்ல. ஸோ இன்னும் இருக்குது. அந்த சைடு போனோன்னா ஃபுல்லுமே இருக்காங்க. அந்த பக்கமும் நான் போய் காட்டுறேன். இந்த இடத்துல வந்து அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து நிற்கலாம். எதுவுமே பண்ண வேண்டாம், சும்மா ஜஸ்ட்டு அப்படியே பார்த்து நிற்கிறதுக்கே சூப்பராக இருக்கும். இந்த இடம் வேறு லெவலில் வைப்ஸ் கைஸ். சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். பிறகு எல்லாருமே இருக்காங்க இந்த இடத்துல. ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணுறதுக்கு, பார்க்குறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடம். ஸோ இன்னும் நம்ம கொஞ்சம் நேரம் நிற்கலாம். ஸோ கொஞ்சம் கூட்டம் கம்மியானதுக்கப்புறமா நம்ம இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி காட்டுறேன். இது மட்டும் ஸ்பாட் இல்லை, இந்த பக்கமும் இருக்குது. வேறு லெவலில் இருக்கும். கொஞ்ச நேரம் நம்ம இந்த இடத்துல உட்காரலாம். உட்கார்ந்தத அப்பா யாருமே இல்லை. இங்கேருந்து அப்படியே கீழே பார்த்து உட்காரக்கு வேறு லெவலில் இருக்குது கைஸ். வந்த கதையை சொல்லிக்கிறேன். நாம் வந்து காலையில் ஒரு 3 o'clock இடமோ நம்ம வந்து ரூம்லேருந்து கிளம்புனோம். கரெக்டாக ஒரு 3 மணிக்கு கிளம்புனோம். சரியான மிஸ்டேக் கைஸ். வண்டியில் தான் நீங்கள் வண்டியில் வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்துவாங்க. சேஃப்டிக்கு நல்லா ஒரு இந்த மாதிரி ஸ்வெட்டர் ஏதாவது போட்டுவாங்க, நல்லாவே குளிரடிக்கும். 3 மணிக்கு கிளம்பி வந்தீங்கன்னா ஒரு 4-4:30 மணிக்கு வந்து இந்த கொலுக்குமலையோட ஜீப் சஃபாரி ஓப்பன் ஆகும். ஜீப்பில் தான் வர முடியும். ஸோ ஜீப்பில் தான் வந்து இதை என்ஜாய் பண்ணோம். இங்கே வந்தால் இந்த நீடில் இந்த இருக்கிற இந்த ராக் பாயிண்ட்டை பார்த்து அப்படியே உட்காரலாம். நல்லா அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே உட்காந்து அப்படியே பார்க்கலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி சாட்டர்டே சண்டே ரொம்ப போர் அடிச்சது வீட்டில் உட்காந்து. அதனால் எங்கேயாச்சும் ஒரு பீஸ்ஃபுல்லாக தேடி போகிறவன் தான் நான். ஆக்சுவலாக எங்கே பீஸ்ஃபுல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடம் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து இந்த இடம் சிக்கிச்சு. இதுதான் அந்த பிளேஸு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல தான் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு உட்காந்தோம். ஸோ கொஞ்ச நேரம் நானும் அப்படியே மனசு விட்டு அப்படியே உட்கார்றேன். பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைப்பேன். ஸோ இங்கேருந்து கீழே பார்க்குறக்கு அப்படியே இதோட சன்ஷேடு வந்து கீழே அப்படியே அடிக்கும். எனக்கு கோப்ரோவில் எப்படி கேப்சர் ஆகுங்கிறது தெரியல, பட் வந்து இது வர்த்து தான். கீழே விழுந்த ஒன்றுமே இல்லை, பட் பார்த்து இந்த இடத்துல எல்லாம் உட்காரலாம். அது வந்து ஸ்லிப் ஆச்சுன்னா அவ்வளோதான். ஸோ எப்படி இருக்குது இந்த இடம் பார்த்து அப்படியே இதையே ரசிச்சுட்டு அப்படியே உட்காரலாம். ஸோ கைஸ், இது வந்து சன்ரைஸ் ஆகும் போது சூப்பராக இருக்கும். நான் இந்த கிளிப்பில் ஆட் பண்ணுறேன். சன்ரைஸ் ஆகிற வியூ வந்து ஐயோ செம்ம கைஸ். கொஞ்சம் கீழே இறங்கி போகலாம். எல்லா இடத்துலையுமே ஆள் இருக்காங்க. எங்கேயுமே இன்றைக்கின்னு பார்த்து ஃப்ரீயாக எங்கேயுமே இல்லை. அதனால் இந்த இடத்துல அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணுவோம். யாருமே இல்லை கைஸ், நம்ம மட்டும்தான் இருக்கோம். சோலோவாக வர்றது தான் ரொம்ப பீஸ்ஃபுல்லு. யாரையும் நம்பி வந்தீங்கன்னா வேஸ்ட்டு. சோலோவாக வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்துக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக சிரமமாக தான் இருக்கும். பட் வந்து இது ஜீப் சஃபாரியில் தான் வர முடியும். பைக்கில் கண்டிப்பாக வர்றதுக்கு ரொம்பவுமே கஷ்டம் தான். பார்த்து வாங்க. ஸோ இந்த பிளேஸில் நான் உட்காந்து கொஞ்சம் நேரம் பாட்டு கேட்க போகிறேன். நான் இப்போ ஸ்பாட்டிஃபை தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் ஸ்பாட்டிஃபைல போய் நான் கொஞ்சம் நேரம் பாட்டு கேட்டுக்கிறேன். ஸோ காப்பிரைட் வரும். ஸோ இருந்தாலும் நான் என்னோட ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு வேண்டி நான் கொஞ்சம் நேரம் இதில் வந்து சாங் ட்ராக் கேட்க போகிறேன். ஸோ எந்த சாங் கேட்க போகிறேன்னு எனக்கு தெரியல. எது ஃபஸ்ட்டாக வருதோ அது கேட்போம். ஜஸ்ட்டாக எதுவும் தெரியல. நல்ல ஒரு மெலோடி சாங் கேட்போம். ஸோ மெலோடி லவ் சாங் வேண்டாம், நல்ல ஒரு மூட் சாங் கேட்போம். அது வந்து நல்லாயிருக்கும். ஒரு நல்ல ஒரு சில் மூடோட ஒரு நான் சாங் கேட்க போகிறேன்.
இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களை கேட்குறக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஒருத்தர் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. எல்லாம் வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். யாரும் கேட்குறக்கு எதுவுமே இல்லை. நம்ம பாட்டுக்கு உட்காந்து ஜாலியாக உட்காந்து அந்த சன்னை அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். எவ்வளோ பார்த்தாலும் தீராது கைஸ். அப்படியே பார்த்துட்டே உட்காரலாம் அந்த நேச்சரை பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த பிளேஸை கேட்டாலே எனக்கு அப்படியே மிஸ் பண்ணணுங்கிற ஒரு மிஸ்ஸே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆகுது. ஐயோ எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரியல கைஸ். எனக்கு ஆக்சுவலாக இங்கேருந்து போகிறக்கே மனசு இல்லை. இந்த இடத்த எவ்வளோ பார்த்தாலும் போர் அடிக்காது கைஸ். நம்ம சும்மா உட்காந்து சும்மா அப்படியே பார்த்துட்டு உட்காரக்கு கூட செம்மையாக டைம் ஸ்பெண்ட் ஆகும். அந்த மாதிரி இருக்குது இந்த இடம். அப்பா வேறு லெவல் கைஸ். சீரியஸாக எவ்வளோ வேணாலும் பார்த்துட்டு உட்காரலாம். ஒன்றும் பண்ண வேண்டாம். சும்மா ஜஸ்ட் ஒரு சாங்கும் போட்டுட்டு அப்படியே ஒரு நல்ல ஒரு ஃபீல் வைப்பில் அப்படியே உட்காந்துட்டு அந்த சன்னை அப்படியே பார்த்துட்டே உட்காரலாம். ஆக்சுவலாக அது சன்ரைஸ் ஆகிற ஒரு 6 to 6:30 வரை செம்மையாக இருக்கும் கைஸ். டப்புன்னு ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். அந்த ஒரு 10 seconds அந்த ஒரு 10 minutes ஐயோ எல்லாமே அப்படியே வானத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஃபீல் கிடைக்கும் பாருங்களேன். வேறு லெவலில் இருக்கும் அது. ஃபீல் டு பி கேட்சி. இன்றைக்கி சாட்டர்டேங்கிறனால சரியான கூட்டமாக இருக்கும். எல்லாருமே இருக்காங்க. எங்கேயுமே நம்ம போய் ஒரு ப்ரைவேட்டாக உட்கார மாதிரி ஏதோ பிளேஸ் கிடைக்கல. அந்த சைடு கூட ஃபுல்லுமே ஆளாக தான் இருக்குது. அந்த பேக் சைடு அதுக்கு பின்னாடியும் இங்கேயுமே ஃபுல்லுமே ஆளாக தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் கொஞ்சம் கீழே போகலாம். போதும் இந்த இடத்துல உட்காந்தது அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ராக் பாயிண்ட்டுக்கு போவோம். ஐ திங்க் எனக்கு என்னமோ டைகர் பாயிண்ட்டு நினைக்கிறேன். அந்த பிளேஸ் எங்கேன்னு எனக்கே தெரில. நெக்ஸ்ட் ஏதாவது ஸ்பாட் இருக்குது அப்படின்னாங்க. நம்ம அந்த இடத்துல போய் பார்ப்போம். ஸோ மேலே மட்டும்தான் இடம் இல்லை, கீழே போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். எங்கே வேணாலும் உட்காரலாம் கைஸ். ஆக்சுவலாக இந்த சைடு பின்னாடி மேலே பாருங்களேன். அந்த சைடு ஃபுல்லுமே மிஸ்டேக் கவர் ஆகி இப்படியே கீழே வருது. நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே போவோம். ஸோ பார்த்து இறங்கணும். ஐயோ எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்களேன். ஐயோ அம்மா பா சரி வைப்பு வை. செம்ம பீஸ் அவுட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம அங்கே உட்காந்துருக்கோம். இந்த இடமே சூப்பராக இருக்குது. இவங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. பரவாயில்ல, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த பிளேஸ் எப்படி இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம அங்கே உட்காந்துருந்தோம். பாருங்க ஃபுல்லுமே கூட்டமாக தான் இருக்குது அந்த இடம். ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கப்புள்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க. எல்லாம் அவங்கவுங்க இதில் என்ஜாய் பண்ணிருப்பாங்க. ஸோ கைஸ் இந்த இடத்துல இறங்கும்போது பார்த்து நில்லுங்க. கீழே விழுந்துச்சுன்னா ஒரு பல்லு கூட மிஞ்சாது. பிடிக்கிறக்கோ grip எதுவுமே கிடையாது. நல்லாவே வழுக்கும். ஸோ இந்த இடம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக கொலுக்குமலை ராக் பாயிண்ட்டோட வியூ. ஸோ சீரியஸாக சொல்கிறேன், என்ன தான் இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேன் இந்த இடத்த. ஸோ கைஸ் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது, இருக்கிற டிப்ரெஷன் அப்படியே குறைஞ்சிரும். ஒன்றுமே இருக்காது. ஏன்னா இங்கே வந்து பார்க்குறக்கும் சரி, ட்ராவல் பண்ணுங்கள். அதிகமாக ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிப்ரெஷன் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா நான் டிப்ரெஷன் வர ஆள் இல்லை. பட் இருந்தாலும் சொல்கிறேன், ட்ராவல் பண்ணுங்கள். பண்ணி இந்த மாதிரி இடத்துல வந்து உட்காருங்க. நல்லா மைண்டு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நல்ல ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா எல்லாமே போயிடும். கீழே போகிறதுக்கு கூட ஒரு பிளேஸ் இருக்குது. ஆக்சுவலாக கீழே இறங்கலாம். பார்த்து இறங்கணும். எடுத்தரணும். ஐயோ அப்பா, ஐயோ இன்னும் போகணுமே. ஸோ வழுக்கும், பார்த்து இறங்கிக்கலாம். இல்லை அவ்வளோதான், ஒரு டீத்து கூட வராது. ஓகே ஓகே. ஸோ இப்போ நல்லாவே வெயில் அடிக்குது. ஐயோ ராக்கிட்ட வந்தாச்சு. சரிங்க பாருங்களேன், இப்பவுமே கூட்டம் கம்மியாகல. எல்லா இடத்துலையுமே சரியான ஆள்.
கூட்டம் அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி ப்ரைவசியாக எந்த இடமும் கிடைக்கல, சிக்கன இடத்துல உட்கார வேண்டியதுதான். ஆக்சுவலாக இங்கே உட்காரலாம் நினைக்கிறேன். சரியான இடம் கைஸ். ஐயோ, சைடோட வியூ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கே தெரியல, பட் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அடுத்த பிளேஸில் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணிவிட்டு வேறு எங்கேயாவது போகலாம். ஸோ இதுதான் வந்து ஓவரால் கொலுக்குமலையோட வியூ பாயிண்ட்டு. எனக்கு இன்னொரு டைம் வரணுன்னு இருக்குது, ஆசையாக தான் இருக்குது இந்த இடத்துல வந்து பார்க்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக அடுத்த டைம் நான் சோலோவாக வருவேன், இந்த இடத்த காட்டுறேன் கண்டிப்பாக. எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியாச்சு. இனி நம்ம கிளம்ப வேண்டியதான், அவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போய்ட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இதுதான் வந்து ஓவரால் கொலுக்குமலையோட ஃபுல் வியூ, என்டையர் வியூ நான் காமிச்சிட்டேன். கப்புள்ஸாக வந்தீங்கன்னா வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். வேறு லெவலில் இருக்குது, சூப்பரான ஸ்பாட்டு தான் இது. இந்த இடம் முடிஞ்சுது. இந்த பிளேஸ்க்கு வரணும்னா காலையில் ஒரு 6 to 6:30 வந்தீங்கன்னா இந்த சன்ரைஸ் வந்து நல்லா லைவாக உட்காந்து பார்க்கலாம். ஐ மீன் நம்ம மேலே இருப்போம், கீழேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நல்லாவே சன் வந்துருக்கு, அவ்வளோதான் முடிஞ்சுது இந்த பிளேஸு, சரியா? ஸோ இனி நம்ம வந்து வேறு எதாவது பார்க்கலாம். மேலே இருக்கிறதா வந்து அந்த டைகர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த இடம் ஃபுல்லுமே வந்து க்ரௌடாக இருக்கிறனால மேலே போக முடியல. அதுதான் வந்து அந்த டைகர் வியூ பாயிண்ட்டு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ இனி நம்ம வந்து கிளம்பலாம். நல்லா சன்னும் வந்து மேலே வந்துருச்சு, ஐ மீன் சன்ரைஸ் நல்லாவே ஆயிடுச்சு. இனி வந்து நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போய் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ மேலே ஏறிக்கலாம். இனி வந்து அடுத்த பிளேஸை கட்டுறேன். ஸோ அந்த சைடு மட்டும்தான் பிளேஸ் இல்லை, இந்த பக்கமும் இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு அப்படியே அந்த மிஸ்டெல்லாம் நல்லா கவர் ஆன மாதிரியே தெரியும். ஸோ இன்னும் நம்ம மேலே ஏறணும். இந்த வியூ பாருங்களா, சூப்பராக இருக்குல்ல? ஐயோ, கைஸ் இந்த இடம் வழுக்குச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சோம். ஸோ நல்லா ஒரு வியூ கிடச்சிது. இவ்வளோ நேரம் நம்ம கீழே இதுதான் வந்து அந்த டைகர் வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும்ல, பட் வந்து கிட்ட போய் பார்த்தப்போ எனக்கு பெருசாக எது தோணும். இந்த கீழே இருக்கிறது தான் வந்து டைகர் வியூ பாயிண்ட்டு. ஸோ நல்ல கூட்டமாக இருக்குது, ஃபோட்டோ எடுக்க என்னால் முடியல. ஸோ அதே தானா என்ன நினச்சிக்கோங்க. ஸ்பாட்டுக்கு போகலாம். அப்பா வந்தீங்கன்னா செம்ம மைண்ட் ப்ளோவிங்காக இருக்கும் இந்த இடம், வேறு லெவல் ஸ்பாட்டு கைஸ். இனி வந்து நம்ம மறுபடியும் போகிறக்கு டைம் ஆயிடுச்சு. இங்கேருந்து நல்லா சன்ரைஸ் அடிக்கிறதுனால இந்த பக்கம் இருக்கிற வியூங்கிற காமிச்சிடுறேன். கீழே இருக்கிறதா வந்து டைகர் வியூ பாயிண்ட்டு. இந்த சைடு பாருங்களேன், மிஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே இறங்கி வருது. இதோ அந்த மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு இறங்கி வர்றது தெரியுது. உங்களுக்கு வீடியோவில் அந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு தெரில, பட் வந்து மிஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கேருந்து கீழே விழுந்தால் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்படி வந்து ஏறி வரணும், கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பாறை மாதிரி இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் ஏறி ஏறி வர்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட நம்ம மேலே போகலாம். மேலே போயிட்டு என்டையர் வியூ எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். நல்லவும் ஒரு பாட்டாயிட்டு இந்த இடத்துல உட்காந்து நான் கேட்டிருக்கேன். பேட்டையில் வந்து ஒரு சாங் இருக்குது, கேட்குன்னு நினைக்கிறேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் பாட்டுக்கு வந்து நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். யாரும் வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. வந்தீங்கன்னா ஹாப்பியாக உட்காந்து பீஸ்ஃபுல்லாக உட்காந்து பாட்டு கேட்கலாம். அந்த பிஜிஎம் கேட்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வேறு லெவல் பிஜிஎம், சரியான ஃபீலு கைஸ். அவ்வளோதான், நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம இப்போ கிளம்பலாம். அவ்வளோதான், நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படியோ இன்றைக்கி இந்த கொலுக்குமலையை வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. until then bye bye, I'm signing off. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.